ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்குறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச மீன் குழம்பு தான். ஸோ இதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் மீன் அழகாக சமைச்சு சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் செய்யும்போது எல்லாமே ஃப்ளாப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி வராமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம ஒரு ரெசிபி கொடுத்துருக்கோம். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வர நம்பர் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சட்டி காஞ்சிருச்சு, இப்போ ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கடுகு போட போகிறோம். ஸோ இது ஹோம் ஸ்டைல் ஃபிஷ் கறி. இது எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத நீங்கள் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரெசிபி, சிம்பிளான ரெசிபி. கடுகு போட்டாச்சு, கடுகு பொரிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வழக்கமாக வெந்தயம், இது மீன் குழம்புக்கு உண்டான வெந்தயத்தை நம்ம போட்டுற வேண்டியது தான். ஸோ வெந்தயம் நல்லா கோல்டு கலர் வரட்டும். ஸோ வெந்தயம் கலர் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக ஜீரகம் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஜீரகமும் போட்டாச்சு, வெந்தயம் போட்டாச்சு, பொரிஞ்சிருச்சு. இந்த பொசிஷன் வரும்போது நம்ம இஞ்சி போடுறோம், கொஞ்சமாக பூண்டு போடுறோம். இது எல்லாமே உரிச்சு வச்சு தான் போடுறேன். இஞ்சி நான் எப்படி வெட்டி போட்டிருக்கேன்னு பாருங்கள். நீளமாக போட்டிருக்கேன். உங்களால் முடிஞ்சால் நீளமாக வெட்டி போடுங்க, இல்லைன்னா இடிச்சிட்டு அள்ளி போடுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். ஸோ இது மூணையுமே நல்லா போட்டு கிண்டி விட்டுக்கலாம். ஸோ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை நம்ம போட்டுக்குவோம். ஸோ இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா உடனே வதங்காது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஷார்ட்கட் மெத்தடு. கொஞ்சமாக சால்ட்டு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஈஸியாக குக் ஆயிரும் சீக்கிரம். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம தான் இந்த மீன் தான் பாருங்கள். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ மீன் வாங்கிட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு நம்ம அழகாக வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இப்போ பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா இப்போ லைட்டாக நான் சால்ட் ஆட் பண்ணுறேன். எதுக்காக அந்த சால்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சால்ட்டு போட்டோன்னா வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். ஸோ அதுக்காக நம்ம அதை போட்டு விட்டோம்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகுன்றக்காக நான் கொஞ்சமாக சால்ட்டு போடுறேன். எப்பயுமே ப்ரிப்ரேஷனில் போடும்போது ஆஃப் சால்ட்டு தான் போடணும். எண்ட் ஆஃப் த பொசிஷனில் தான் நம்ம சால்ட்டை செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா ஆட் பண்ணணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போயுமே ஆஃப் சால்ட்டு போட்டு தான் குக் பண்ணணும். ஃபினிஷ் பண்ணி இறக்குறதுக்கு முன்னாடி தான் நம்ம மல்லித்தலை போட்டு செக் பண்ணும்போது தான் நம்ம ஸோ அந்த பேலன்ஸ் சால்ட்டை ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ தக்காளி போட்டாச்சு. தக்காளி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தூரம் வதங்கியிருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்கள். பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நீங்கள் வதக்குங்க. ஆனால் ஃப்ளேம் ரொம்ப முக்கியம். அடுப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் நார்மலான ஃப்ளேம் வச்சு நீங்கள் பண்ணினீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன், 2 முருங்கைக்காய் போட்டிருக்கேன். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இதோட ஃப்ளேவரே வேறு மாதிரி இருக்கும். இந்த சங்கரா மீனில் இது நம்ம முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணோம்னா வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் அழகாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக வரும். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம போட்டது கொடம்புளின்னு சொல்லுவாங்க. இது கருப்பாக இருக்கும் பார்த்தாலே இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை. சும்மா தண்ணியில் அலசிட்டு நம்ம அதை அப்படியே, அதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 பீஸ் 3 பீஸ் புளியங்காய் மாதிரி இருக்கும். ஸோ அதை காய வச்சோன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். காய வச்சு பதப்படுத்தி வச்ச மாதிரி இருக்கும். புளி தான் ஆக்சுவலாக அது. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த நார்மல் புளி மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம். மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் அள்ளி போட்டால் 4 ஸ்பூன் வரும். ஸோ இது நம்ம கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான். இதில் தான் நான் மசாலா போட்டிருக்கேன். நீங்கள் அளவாக பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பார்த்திங்கன்னா நான் ஜீரக பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மசாலா பார்த்திங்கன்னா கொஞ்சமாக அந்த ஆயில், 2வது கத்திரிக்காயில் உள்ள தண்ணி, இதுகள்லேயே இந்த மசாலா ஃபுல்லாக நம்ம குக் பண்ண போகிறோம் இப்போ. ஸோ இப்போ நெருக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த மசாலாவோட கலர் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு நல்லா குக் பண்ணியாச்சு. இந்த பொசிஷன் வர வரையும் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா குக் பண்ணணும். நீங்கள் எடுத்த உடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த பொசிஷன் வர்ற வரையும் ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணணும். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த மசாலா டைட்டாக இருக்குது இல்லைங்களா, அதை ஃபுல்லாக லூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஊற்றுறோம். எப்போயுமே தண்ணி நிறைய வச்சிடாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ரொம்ப லூஸ் ஆகிடுச்சுன்னா கொதிக்க விட்டு தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணணும். நமக்கு எக்ஸாக்டாக கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த தண்ணி வச்சிங்கனாலே குழம்பு அழகாக ரெடி ஆயிடும். இப்போ பாருங்கள், அந்த கத்திரிக்காயும் முருங்கைக்காயும் வெந்துருச்சு. பூண்டு பார்த்திங்கனாலே தெரியும், அதுவும் பாயில் ஆகிடுச்சு. ஸோ இந்த பொசிஷன் வரும்போது நம்ம அழகாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை உள்ளே கொட்டிடுவோம்.
ஸோ இப்போ மீனும் கொட்டியாச்சு, குழம்பு வந்துட்டு ஆல்ரெடி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மீன் வேகிறதுக்கு மட்டும் டைம் கொடுத்தா போதும். ஸோ அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்துட்டு ஆயிலெலாம் வந்துருக்கு பாருங்கள். ஸோ இது வந்துட்டு மீனும் வெந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கி நம்ம ஒரு 2 ஹவர் கழித்து சாப்பிடுங்க. மீன் குழம்பு வச்சோடனே சாப்பிடுங்க, 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் சாப்பிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு ஃபிஷ் கறி சூப்பர்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பாய். இன்னொரு நல்ல ரெசிபியோட வந்து நாளை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.